புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரசு சமுதாய நல மருத்துவமனை வளாகத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்காக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்ககம் நிதி பங்களிப்புடன் பொதுப்பணித்துறையின் மூலம் 10.93 கோடி ரூபாயில் பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியின் மூலமாக பொதுமக்களுக்கு அவசர சிகிச்சைகள் துரித நேரத்தில் கிடைக்கவும், சுகாதார வசதி மேம்படுத்தவும், கரிக்கலாம்பாக்கம் மற்றும் சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்பெறவும் ஏதுவாக இருக்கும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, அரசு சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற்பொறியாளர் பீனாராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் குமார், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மேலும் தொகுதியின் அனைத்து நிலை கட்சியின் பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். कर्पूर नीराजनम दर्शयामि दीपं दर्शयामि समस्त राजोपचार षोडोपचार मंत्रोपचार भक्तोपचार स्वर्णोपचार पूजां समर्पयामि पुष्पं दिव्य पुष्पं स्वर्ण पुष्पं पुष्पाणि पूजयामि அந்த பக்கமா புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் புளியஞ்சாலையில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை 68,03,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உள்ள வச்சிரு மேடம். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்வி ஆண்டு விழா செலசியா 2026 கடந்த 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்து தலைமை உரையாற்றினார்.
செயலாளர் நாராயணசாமி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் மாணவர்களை வரவேற்று அவர்களை இந்த விழாவில் உற்சாகமாக இருக்க வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் இணை செயலாளர் வேலாயுதம், வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் சூரியகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் தமிழ் சினிமா துறையின் முன்னணி நடிகர் அதர்வா முரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாக பதிலளித்தார். அவர் தம் உரையில் மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்துக் கொண்டு கடுமையாக உழைத்து தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும், இந்த உலகம் மிக பெரியது, உங்களுடைய சேமிப்பை பயன்படுத்தி நிறைய வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள், அதன் மூலம் அதிக கற்றல் மற்றும் அனுபவங்களை பெற முடியும் என்று கூறினார். அன்றைய தினத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் கலந்து கொண்டு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இரண்டாம் நாள் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகை மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர் மாளவிகா மனோஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடிகர் மற்றும் ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரியோ ராஜ் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். நமது கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு அவர்களது வாழ்நாள் சாதனையை பாராட்டி கேடயம், பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய நடனம், நடிப்பு, ஸ்கிராப் கலை, அடாப்டியூன் புகைப்பட கலை, களிமண் மாடலிங், தனி மற்றும் குழு பாடல், இசைக்கருவி வாசித்தல், வாழ்த்து அட்டை உருவாக்குதல் மற்றும் ரியல் ரீல் மேக்கிங் போன்ற சுமார் 15 வகையான போட்டிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அதில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர். இன்றைய கல்லூரி விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை, இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் ஆடல், பாடல் மற்றும் இசைக்கருவி வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலை திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். நிறைவாக டிஜே இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி வழங்கப்பட்டது. மாணவர்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தனர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். நிறைய காலேஜ் போயிருக்கீங்க, உண்மையா சொல்லணும்னா இது என்ன எனர்ஜியா வேற மாதிரி இருக்கீங்க. அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவில் பட்டன்னு பார்த்தாலே பல்சர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியான மணவெளி, ஓடைவெளி, மாஞ்சாலை ரோடு, ஆர்கே நகர், பிரம்மன் சிலை, மார்க்கெட் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை போன்ற முக்கிய சாலைகளின் வழியாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம் மற்றும் ஆறுமுகம் மற்றும் காவலர்கள் உட்பட அவர்களின் தலைமையில் முன்னெச்சரிக்கை மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினர் 30 நபர்கள் கொண்ட வீரர்கள் துப்பாக்கியுடன் கொடி அணிவகுப்பு மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை ஆத்ம திட்டத்தின் கீழ் விவசாய மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த பிந்தைய நிதி திட்ட அறிக்கை, இணையவழி கருத்தரங்கம் மற்றும் விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் தவளக்குப்பத்தில் உள்ள மேயர் தர்மலிங்கம் திருமண மகாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் தண்டபாணி வரவேற்புரையாற்றினார். ஆத்ம திட்டத்தின் துணை இயக்குனர் சாந்தி நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் துணை வேளாண் இயக்குநர்கள் ஆல்பர்ட், குமாரவேல் மற்றும் ராஜ்குமார் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விவசாய மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த
பிந்தைய நிதி திட்ட அறிக்கையின் இணையவழி கருத்தரங்கில் நமது பிரதமரின் உரை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது குறித்த வேளாண் கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் விவசாயத்தில் பெண்களின் பங்கை வலுப்படுத்துவது மற்றும் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்து லாவண்யா மற்றும் ஞானசுந்தரி எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்கனூர், கரியமாணிக்கம், பாகூர், பூரணாங்குப்பம், மதகடிப்பட்டு, கரையாம்புத்தூர் உள்ளிட்ட புதுச்சேரியை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் அலுவலர் இளந்திரையன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்ம திட்டத்தின் ஊழியர்கள் மற்றும் தவளக்குப்பம் உழவர் உதவியகத்தின் களப்பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே ஜோதி MS பாலிகிளினிக் மற்றும் மருந்தகம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருந்தக கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் புதிய மருந்தகம் கட்டிடம் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அசோக் பாபு, லட்சுமிகாந்தன் மற்றும் ஜெயக்குமார் ரெட்டியார், பத்மகுமார் ரெட்டியார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த ரமேஷ், சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வியாபார சங்க தலைவர் பாபு ஆகியோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு மருந்தகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். முன்னதாக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் மருந்தகத்தின் உரிமையாளர் சக்தி குமரன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதில் முக்கிய பிரமுகர் சிவா மற்றும் கரியமாணிக்கம், சிவசக்தி பிரதர்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதிதாக வில்லியனூர் பகுதியில் திறக்கப்பட்டுள்ள ஜோதி SM பாலிகிளினிக் மற்றும் மருந்தகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், பாலிகிளினிக் மற்றும் மருந்தகம் ஒரே கட்டிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்கண்ணா, அண்ணா இங்க பாருங்கண்ணா சார், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. ஓகே சார். அவங்கள்ட்ட கூட மடக்கி சொல்லுங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்கண்ணா சார், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்த சுமதி என்பவர் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வசித்து வரும் தனது மகள் உஷாவை பார்க்க பேருந்தில் நேற்று பிற்பகல் புதுச்சேரிக்கு வந்தார். மரப்பாலம் சந்திப்பில் பேருந்தில் இருந்து இறங்கிய அவர் அவசரமாக இறங்கிய போது தனது கைப்பையில் இருந்த பணப்பை மாயமானது. பின்னர் பேருந்தில் இருந்தபோது அருகில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் தனது பணப்பையை திருடியிருப்பார் என சந்தேகித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் விசாரணை நடத்தி பணம் திருடிய மதுரையை சேர்ந்த கங்கா என்பவரை அடையாளம் கண்டுபிடித்து கைது செய்தனர்.
திருடப்பட்ட பணத்தில் 3000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட கங்காவை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்காக கடந்த 2025 வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆசிரியர் பதவிக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்வான 174 பேருக்கு பணியாணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்கி பாராட்டினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம். நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது ஆரம்ப கல்வி காலத்தில்தான். இந்த ஆரம்ப கல்வி நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள் இவைதான் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது. ஆகவே ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது. புதுச்சேரி தொடக்க கல்வியை வலுப்படுத்தும் விதமாக தற்பொழுது ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 174 பேரில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என தெரிவித்தார். ஆளுநருக்கு முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற நிலை இப்போது மாற்றப்பட்டுள்ளது. சொல்ல முடியாத அளவுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பெற்றோர் மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். வசதியானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பிள்ளைகளை சேர்க்கலாம். சாதாரண நிலையில் உள்ளவர்கள், கூலி தொழிலாளி பிள்ளைகள் எங்கு படிக்க முடியும்? அரசு பள்ளிகள் நன்றாக இருந்தால்தான் அங்கு சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க ஆரம்பத்தில் இருந்தே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அரசு பள்ளிக்கு படிக்க வரும் பிள்ளைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும். அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை உயரும் என்று கூறினார். மாந்தற்கு கட்டளை கூறும் அறிவு. அறிவு என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம். அந்த அறிவை மாணவர்களுக்கு விதைக்கும் முக்கியம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை, அதே சமயம் பெருமையை தருகிறது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்குடைய தனிப்பட்ட சிறப்பிருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ரெக்கார்டில் இன்னொரு சிறப்பு இருப்பதையும் பார்க்கிறேன். புதுச்சேரியில் தொடக்க கல்வியை வலுப்படுத்தவும் விதமாக தற்போது நடைபெற்று இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 174 பேரில் 154 பேர் பெண்கள், 17 பேர் மட்டும்தான் ஆண்கள். இந்த ஃபைல் முந்தா நாள் தான் எங்கிட்ட வந்தது. இப்போ இந்த ஃபிகர் பார்த்தா அசோக M. Vijayalakshmi, B. Logeshwari, P. Mahalakshmi, M. Mahesh Kumar, T. Pravina, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைத்து நடத்திய இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சி நூறடி சாலையில் உள்ள ஃபுட் பாரடைஸில் நடைபெற்றது.
ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக மகத்துவத்தை எடுத்துரைத்த இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை உரையாற்றினார். முபாரக் வரவேற்புரை வழங்கினார். முகமது கவுஸ், ஃபாத்திமா பீவி, அசன் பேக், சர்புதீன், ஜுபைதர் உசேன், மன்பியி நோன்புரை வழங்கினர். பாத தமிழ் மரவன், ஆதவன், செல்வ புஷ்பலதா, சிறப்பு விருந்தினர்களாக தேவபொழிலன், தலையாரி, பாவானன், முன்னவன், அமுதவன், செல்வநந்தன், கார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஜனாப், சலீம், ராமச்சந்திரன், ஹேம பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். ஜனாப் பக்ருதீன் நன்றி உரை கூறினார். இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. பகைவர்களுக்கு குடிநீர் தரக்கூடாது, பகைவர்களுக்கு உணவு தர, பகைவர்களுக்கும் குடிநீர் தர வேண்டும். கால பொருத்தமானது இஸ்லாமிய கோட்பாடு இடம் இருக்கிறது. நோன்பு திறந்த பின்னர் அந்த புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த 55 வயதான சீனிவாசன் என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அன்று அதே பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசித்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பால் அபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல தலைமுறைகளாக அந்த பகுதியில் வாழ்ந்து வரும் தங்களுக்கு இதுவரை நில உரிமை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர். இதுகுறித்து குருவிக்கார மக்கள் தெரிவிக்கையில், தங்களுக்கும் வீடு கட்ட ஒரு சிறிய அளவிலான இடத்தில் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் வரை
பலரிடம் நூற்றுக்கணக்கான முறை மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் சில நாட்களில் வழங்கப்படும் என்ற உறுதிமொழிகள் மட்டுமே கிடைத்ததாகவும் நடைமுறையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி முன்னதாக பல நாட்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் அருகே குடும்பத்துடன் தங்கி போராட்டம் நடத்தியதாகவும் அப்போது காவல்துறை மற்றும் அதிகாரிகள் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததாகவும் கூறினர். அரண்மனை அல்லது பெரிய சொத்துக்களை கேட்கவில்லை, வாழ ஒரு சிறிய கூரை அமைக்க மனைப்பட்டா மட்டுமே கேட்கிறோம். இவ்வாறு அவர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் அமைப்புகளுடன் இணைந்து புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் நடத்தினர். மேலும் வரும் 2026 தேர்தலுக்கு முன்பாக குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கோவில்களுக்கும் நிதி உதவிகளும் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன் தோப்பு, தேங்காய் திட்டு உட்பட பல்வேறு கோவில்கள் புனரமைப்பிற்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், கோவில் அறங்காவலர் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். இது முதல் தவணையாக வச்சுருக்கேன். அடுத்த முறை எப்படியா வரணும் கண்டிப்பா உங்களுக்கு சரியா வந்து செய்யணும். எல்லாம் நல்லதா இருக்கட்டும், உங்களோட எல்லா ஆதரவும் இருக்கட்டும். சரிங்களா?